வாபது வணங்குங்கள் அத்தா ஏத்தியக்கள் எப்பி, நீங்கள் உறுதி வர வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னாரா இந்த ஆயத்தில் சொல்கிறார். கல்புங்கிறது மனிதனுக்கு உறுதி உள்ளதுதான், ஆனா மனதை தடுமாற செய்யும். அந்த கல்பாகப்பட்டது நிலை கொள்ள செய்யும். அந்த கல்பாகப்பட்டது மனிதனை தன்னை இல்லாம தன்னை அப்படியே அலக்களிக்கும் செய்யும். இந்த கல்பை எதை கொண்டு நிலைநிறுத்தணும்? அலா பிதிக்கில்லாஹி தத்மஇன்னல் குலூப். ஒரு மனிதன் யார் அல்லாஹ்வை நிலை கொள்றானோ அவனுடைய கல்வு நிலைப்படும், மற்றொன்று உண்டுபடும், மற்றொன்று தெரிவிடும். நாம் இன்றைக்கு எல்லாம் கூடியிருக்கோம். ஹாஜா ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹுடைய ஊர்ஸ்னாவில் கூடியிருக்கோம். தெரிவிக்கால ஹாஜா ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வருவாங்க. அலி ரலியல்லாஹு காலத்தில் உலமாக்கள் தான் தாலிமாத் செய்யணும், பயான் செய்யணும் அப்படிங்கிறது சட்டத்தை போட்டாங்க. பக்தாத் மாநகரத்தில் சட்டத்தை போட்டாங்க. போகிறாங்க. யார் பேச ஆரம்பிக்கிறாங்க? ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சா அலிநாயகத்தையே தகிக்க வச்சுட்டாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு அப்படி ஒரு பாக்கியத்தை செய்தான் ஹசன் பசீர் நாயகத்துக்கு. அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, வகுத்தது வரும், விதித்தது நடக்கும். என்ன நமக்கு என்ன வகுத்தானோ அதை நம்ம யார் தட்டினா நிற்க வரும். நம்ம என்ன விதிக்கப்பட்டிருக்கோம் அது என்ன செய்யும், அது நடந்துச்சு. ஒரு நாள் அவங்க பெரிய வயல் வியாபாரி சிறு வயசுல வைரத்தை காட்டுறதுக்காண்டி அரச சபைக்கு வராங்க. வரும்போது அன்றைக்கு அரசுடைய மகன் இறந்துட்டார். அரசுடைய மகன் இறந்துட்டார். எல்லா பட தளபதியிலும் போய் அவருடைய சமாதி போய் நின்று, இந்த மொத்தம் உங்களை உயிரை காப்பாற்றுற மாதிரி சூழ்நிலை இருந்தால் என் படைபலத்தை பயன்படுத்தி நான் உயிரை காப்பாற்றிருப்பேன் அப்படி ஒரு படைகளாக எடுத்துட்டு சொல்லி வருது. இவங்களும் நிற்கிறாங்க. அப்படிதான் இவங்க சிந்திக்கிறாங்க. யார் சிந்திக்கிறாங்க? ஹசன் பசீர் சிந்திக்கிறாங்க. சிந்திக்கும் போது அந்த பயத்தை கொண்டு வராங்க. வரும்போது திருடர்கள் அவங்களுக்கு துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. துரத்த ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? சுரத்துல ஆள இம்ரான்ல இல்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் தக்ஃபூஹு யுஹாஸிபுக்கும் பில்லாஹ் வ யுதில்லு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆமாம் சொல்லி இந்த ஆயத்தை ஃபுல்லாக ஃபன்ஸுன்னு காவை விட்டு ஓதுறாங்க. ஓதிட்டா இவங்க ஓதிட்டு நிற்கிறாங்க. அந்த எதிராளிகளுக்கு திருடர்களுக்கு தெரியல. அப்படிதான் குர்ஆனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனுடைய ஞானத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ்வுடைய இதை கொண்டு அது ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய இதை கொண்டு அப்படின்னா அந்த மண்ணின் பேர் நல்ல பேர் உலமாக்கள்ல கொண்டாடின பேருன்னா அஜாதின் ஈசன். அவங்க அழைப்பு கொடுத்துட்டான். இவங்க யாரையும் கண்டிக்கிறதுக்குலாம் நினைச்ச கிடையாது, தயங்கிறது கிடையாது. அஜாதின் ஈஸ்வரன் அழைக்க கூப்பிடுறான். அழைக்க கூப்பிட்டா அழைச்சிட்டான். இவங்க போறாங்க. இவங்க எப்படி போறாங்க? அப்படி பயந்து போறாங்க. யாரு? அஜாதின் ஈஸ்வரன் போய் முன்னால போய் நிற்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. அஸ்மல்லாஹு அமலுக்குன்னு வயிற்று போகிறாங்க. இவங்க முன்னால் போய் நிற்கிறாங்க. நின்று பார்க்கும்போது அவனை பார்க்க ஏதோ மனசு ஒரு நடுக்கும் பயம் வந்துட்டு ஒன்று அரசை கூடி இறங்கி வந்து அத்தர் பாட்டு எடுத்து தன் கையில் தேய்ச்சி இவங்க மேலாம் தேய்ச்சி விட்டாங்க. யார்? ஹஜ்ஜாஜ். அப்போ ஒளிமார்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்க. இந்த உலகம் ஆழ்ச்சாளர்கள் யாருக்கு அஞ்சுவாங்க? இவங்களுக்கு அஞ்சுவாங்க. அதே மாதிரி இந்த நாளில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எதிர்கொண்டு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை அறிந்து, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை உணர்ந்து, இந்த லா இலாஹா கலிமாவோட முகப்பத்து வைத்து
இந்த லாயிலா இல்லா களிமாவோட இணங்கப்பட்டு லாயிலா களிமாவோட உருவாகி உருவெடுத்து அவனை கொண்டு அவனுக்கு சில பாக்கி தந்தல்லா நமக்கு எல்லாம் தந்து அருள் செய்வானா வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.